வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபர்மேட்டிவ் மெடிஃபேக்ஸ். நான் உங்கள் சோஃபியா. நான் ஒரு எண்முறை மருத்துவர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பல்ஸுங்க. பாடியில் பல்ஸ் எப்படி உருவாகுது, பல்ஸ் எங்கெல்லாம் பார்க்கலாம், பல்ஸ் நார்மலாக எப்போ அதிகமாகும் எப்போ கம்மியாகும், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது கையை பிடிச்சி பல்ஸ் செக் பண்ணுறோம் அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இந்த பல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் துடிக்கிற அந்த ரேட்டை தான் பல்ஸ் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஹார்ட் துடிக்கிறது எப்படிங்க கையில் ஃபீல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி. நம்ம ஹார்ட் ஒவ்வொரு தடவையும் சுருங்கும் போது பிளட்டை பம்ப் பண்ணி வெளில அனுப்போம். அது எங்கே அனுப்பும்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட்டோட கனெக்டடாக இருக்கிற அயோட்டாங்கிற ஒரு பெரிய வெசலுக்கு தான் அந்த ரத்தத்தை ஃபஸ்ட்டு அனுப்போம். அந்த அயோட்டாவில் இருந்து தான் நம்ம பாடிக்கு மற்ற இடத்துக்கெல்லாம் ரத்தம் போகிறதுக்கான தமனிகள் பிரியுது. அதாவது ஆர்ட்ரி அந்த இடத்துல தான் டிவைட் ஆகுது உங்களுக்கு. ஸோ ஹார்ட்டு பம்ப் பண்ணி அயோட்டாக்கு ரத்தத்தை அனுப்பணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அதனால் ஒரு ப்ரெஷர் வேவ் அந்த இடத்துல கிரியேட் ஆகுங்க. ஸோ அயோட்டா மற்ற ஆர்ட்ரிக்கெல்லாம் வெறும் ரத்தத்தை மட்டும் அனுப்பாமல் இந்த ப்ரெஷர் வேவையும் டிரான்ஸ்மிட் பண்ணும். அதனால தான் நம்ம கை வச்சு ஃபீல் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் வேவ் ஒரு துடிப்பாக ஃபீல் ஆகுது. இந்த பல்ஸ் வெறும் கையை பிடிச்சி பார்த்தா மட்டும் தான் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. பாடியில் 11 இடத்துல பல்ஸ் செக் பண்ணலாம். இப்போ நமக்கு செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டெம்போரல் பல்ஸ். இது டெம்போரல் ஆர்டரியை டச் பண்ணும்போது ஃபீல் ஆகும். காதோட ஃப்ரண்ட் சைடில் செக் பண்ணணும். செகண்ட் ஃபேஷியல் பல்ஸ். இது ஃபேஷியல் ஆர்டரியை டச் பண்ணும்போது ஃபீல் ஆகும். ஆங்கிள் ஆஃப் த ஜால செக் பண்ணணும். தேர்ட் கரோட்டிட் பல்ஸ். இது காமன் கரோட்டிட் ஆர்டரியை டச் பண்ணும்போது ஃபீல் ஆகும். கழுத்தோட ஃப்ரண்ட் சைடில் செக் பண்ணணும். ஃபோர்த் ஆக்சிலரி பல்ஸ். இது ஆக்சிலரி ஆர்டரியை டச் பண்ணும்போது ஃபீல் ஆகும். உங்கள் அக்கிளில் செக் பண்ணணும். ஃபிஃப்த் பிரேக்கியல் பல்ஸ். இது பிரேக்கியல் ஆர்டரியை டச் பண்ணும்போது ஃபீல் ஆகும். உங்கள் எல்போவோட உள் சைடில் செக் பண்ணணும். சிக்ஸ்த் ரேடியல் பல்ஸ். இது ரேடியல் ஆர்டரியை டச் பண்ணும்போது ஃபீல் ஆகும். உங்கள் கட்டவிரல் சைடில் ரிஸ்ட்டில் செக் பண்ணணும். செவன்த் அல்னார் பல்ஸ். இது அல்னார் ஆர்டரியை டச் பண்ணும்போது ஃபீல் ஆகும். இது சுண்டுவிரல் சைடில் ரிஸ்ட்டில் செக் பண்ணணும். எயித் ஃபெமோரல் பல்ஸ். இது ஃபெமோரல் ஆர்டரியை டச் பண்ணும்போது ஃபீல் ஆகும். groin ரீஜியன், அதாவது தொடையும் இடுப்பும் சேர்ற பகுதியில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். நைன்த் பாப்ளிட்டேல் பல்ஸ். இது பாப்ளிட்டேல் ஆர்டரியை டச் பண்ணும்போது ஃபீல் ஆகும். உங்கள் கால் முட்டியோட பின் சைடில் செக் பண்ணணும். டென்த் டார்சாலிஸ் பீடிஸ் பல்ஸ். இது டார்சாலிஸ் பீடிஸ் ஆர்டரியை டச் பண்ணும்போது ஃபீல் ஆகும். உங்கள் பாதத்தோட மேல் பகுதியில் செக் பண்ணணும். 11th டிபியல் பல்ஸ். இது போஸ்டீரியர் டிபியல் ஆர்டரியை டச் பண்ணும்போது ஃபீல் ஆகும். உங்கள் ஆங்கிளோட பேக் சைடில் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். நார்மலாக ஒரு அடல்ட்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 72 டைம்ஸ் ஹார்ட் துடிக்குங்க. இதே குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 150லேருந்து 180 தடவை துடிக்கும். இது நார்மலாக எப்போ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப பதட்டமாக எமோஷ்னல் கண்டிஷன்ஸில் இருக்கீங்க, ஜுரம் இருக்குது, அனிமியா இருக்குது, ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குன்றவங்களுக்கு நார்மலாகவே பல்ஸ் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். எப்போ கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்கும்போது பாடியோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குன்னும் போது, ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட்டில் ஏதாவது பிளாக் இருக்குன்றவங்களுக்கு ஹார்ட் ரேட் கம்மியாக தான் இருக்கும். இப்போலாம் ஹாஸ்பிட்டலில் பெருசாக யாரும் கைப்பிடிச்சி பார்க்குறதில்ல. இந்த மாதிரி மிஷின் பார்த்துருப்பீங்க. இதை பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு சொல்லுவோம். இதில் தான் பல்ஸ் செக் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இன்ஃபர்மேட்டிவ் மெடிஃபேக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.